பாதுமலை ஒன்றியத்திற்கு உட்பட்டிருக்கிற புட்டக்கரை பஞ்சாயத்தில் இருக்கிற தானியா என்கிற ஒரு துணை கிராமத்தில் மலைவாழ் மக்கள் சிறப்பாக படிப்பதற்காக ஒரு நடுநிலைப் பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளி ஒரு தரமான பள்ளியாக இருக்கிற காரணத்தினால் மலையை விட்டிருக்கிற கீழே இருக்கிற கிராமத்தில் இந்த தானியா என்கிற அந்த ஊரில் இருக்கிற நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறார்கள். அந்த கீழே இருக்கிற மலை விட்டு இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் தானியார் சொல்லுக்கு அவளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும். எனவே மாநில அரசாங்கம் மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் அவர்களுக்காக தனியார் மூலமாக அவர்களுக்கு பஸ் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக தினமும் பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நேற்றைய தினம் 40 குழந்தைகள் இந்த பேருந்தில் பயணம் செய்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. தினமும் போகிறது அந்த ஸ்கூலுக்கு. நேற்றைய தினம் இந்த போகிற வழியில் பக்கத்தில் ஒரு 5 அடி பள்ளத்தில் பஸ்ஸு ஊற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது ஓட்டுநரை கேட்டால் திடீர்னு காட்டெருமை ஒன்று வந்தது. அந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் பதற்றமாகிவிட்டேன் என்று அவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்படியே ஒன்று அந்த வண்டி கிட்டத்தட்ட அந்த பஸ் 5 அடி பள்ளத்தில் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதில் சென்ற 40 இந்த இருபால் குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள். ஏன்னா அது நடுநிலைப் பள்ளி என்று சொன்னால் 8வது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் முடியும். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் தான் இந்த விபத்துக்கு ஆளானார்கள். அதில் 18 குழந்தைகள் மருத்துவமனையிலிருந்து சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே மருத்துவமனையில் அது முழுமையாக பரிசோதனை செய்த அளவில் 14 குழந்தைகள் நாளைய தினமே அவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. 4 குழந்தைக்கு ஏற்கனவே சிடி ஸ்கேன்லாம் எடுத்துருக்குறாங்க. அது நல்லா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அப்சர்வேஷனில் வச்சுருந்து இன்னும் ஒரு நாள் தள்ளி அனுப்பலாம்னு மருத்துவர்கள் அப்படி தான் ஆலோசனை. ஆனால் 18 இந்த குழந்தைகளுக்கும் நாம் நினைக்க மாதிரி பெரிய எந்த விதமான கன்னடம் ஏற்படுகிற அளவுக்கு விபத்து அடையாளங்கள் கிடையாது. ஒரு சில குழந்தைகள் அந்த வண்டி உள்ளுகிற பொழுது உள்ளே இருக்கிற இந்த காரில் இருக்கிற இந்த பஸ்ஸில் இருக்கிற இந்த கம்பி போன்றவர்கள், சீட்டு போன்றவர்கள் அது இடித்து விட்ட காரணத்தினால் சிறிய காயங்கள் ஏற்படுகிறது. அதை நேரத்தையாக நம்முடைய மருத்துவர்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு வந்து எல்லாம் சின்ன குழந்தைகள் சரி செய்யணும் அவங்க அடிப்படையில் ஆப்ரேஷன் எல்லாம் சரி செய்திருக்கிறாங்க. 2 குழந்தைகளுக்கு போனில் லேசாக ஏர் கிராக்னு சொல்லுவாங்க, அது ஏற்பட்டுருக்கிறது. அதுக்கு வேண்டிய மருத்துவர்களாக மேற்கொண்டிருக்காங்க. அது 3 நாள் ஆனால் அது குழந்தைன்றதால எப்போயுமே தானாக போடுவோம். பெரியவங்க தான் பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி பிளேட்லாம் போடணும். குழந்தைகள்லாம் எப்படின்னா ஏர் கிராக்லாம் தானாகவே போடணும். ஒரு 3-4 தினங்கள் அதே ப்ரொசீஜர் இருக்கிறாங்க, அது போயிடும். அதனால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி தலைக்கு பாலப்பாயோட போச்சுன்னு ஒரு பழமொழி. அப்படி அந்த விபத்து என்பது பெரிய விபத்தாக இல்லாமல் பஸ்ஸு உருண்டு கூட நம்ம மனம் வருத்தப்படுற அளவுக்கு இல்லாமல் இந்த குழந்தைகள் கற்றுக்க. இங்கே மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சம்பந்தப்பட்ட சிறப்பு மருத்துவர்கள், அதாவது கண் அடிப்பட்ட கண் மருத்துவர், போன் அடிப்பட்ட ஆர்த்தோ டாக்டரு, அவர் ஜென்ரல் மெடிசன் எல்லா டாக்டர்களும் ஒரு டீமாக இருந்து இந்த குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம். மாற்று பேருந்து அவங்க பேருந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, மாற்று பேருந்து அது இயற்கை. அதாவது இன்னும் கேட்டேன், அது அரசு வண்டி கிடையாது. அது மாதம் வாடகை கொடுத்து தனியார் மூலமாக தான் அந்த பஸ்ஸை இயக்குறாங்க. அந்த வண்டி அடிப்பட்டதால் இன்னொரு பஸ்ஸை இயக்கி அவங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு அவங்க படிப்பை தொடர்றதுக்கு அரசு எல்லா முயற்சியும் செய்யும்.